தாம்பரம் ரயில் நிலையத்துல 3வது நாளாக இந்த மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க. பல்வேறு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தாம்பரம் ரயில் நிலையத்துல பகுதி நேரமாக அந்த மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரக்கூடிய அந்த மின்சார ரயிலானது பல்லாவரம் முறையிலும் செங்கல்பட்டிலிருந்து கடற்கரை நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் மின்சார ரயில்கள் கூடுவாஞ்சேரியில் வரையிலுமே இயக்கப்படுகிறது. காலை 10:30 மணியிலிருந்து மதியம் 2:30 மணி வரையிலும், அதே போன்று இரவு நேரத்தில் 10 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரையிலும் இந்த மின்சார ரயில்கள் பகுதி நேரமாக ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்திருந்தது. அதன்படி ஆகஸ்ட் இந்த மாதம் 3ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய 14ஆம் தேதி வரை இந்த ரயில் பகுதி நேர ரத்து என்பது அமலில் இருக்கும். இந்நிலையில இந்த ரயிலை நம்பி ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணம் மேற்கொள்வார்கள். குறிப்பாக 55ற்கும் மேலான மின்சார ரயில்கள் தாம்பரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாயிருக்கிறார்கள். அவர்கள் மாற்று பேருந்து வாகனத்தை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசானது அந்த மாற்று போக்குவரத்தை ஏற்பாடு செய்வதில் மெத்தனமாக செயல்படுவதாக பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 55 ரயில்களில் ஆயிரக்கணக்கான பயணிகள் மேற்கொள்ளக்கூடிய அந்த சூழலில் குறைந்த எண்ணிக்கையிலேயே பேருந்துகள் இயக்கப்படுவதாக பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் தங்களுடைய சொந்த வாகனத்தை பயன்படுத்தியும் பயணிகள் தற்போது போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்படுவதால் தாம்பரம் கோம்பேட்டை பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் முன்னதாக பார்த்தோம்னால் அந்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் மக்களுடைய கூட்டம் என்பது அதிக அளவில் காணப்படுகிறது. ஆனால் அந்த பகுதியில் காவலர்களுடைய அந்த எண்ணிக்கை என்பது குறைவாகவே இருக்கிறது. மேலும் பயணிகளுடைய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது என்னவென்றால், அதாவது பீக் ஹவர்ஸ் என சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த ரயில்களானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இரவு நேரத்தில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் பீக் ஹவர்ஸ் என சொல்லக்கூடிய காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரையிலான அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் மதியம் 12 மணிக்கு அந்த பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் இந்த அரசாங்கம் ரயில்வே துறைக்கு இதை கூட சொல்லத்துக்கு ஒரு யோசனை இல்லையா என்பது பயணிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. மேலும் தங்களுடைய போக்குவரத்தை எளிதாக்கக்கூடிய வகையில் பேருந்துகளை இயக்க வேண்டும். போக்குவரத்து நெரிசலை சரி செய்யக்கூடிய வகையில் காவலர்களுடைய எண்ணிக்கையை துரிதப்படுத்த வேண்டும். ரயில் பராமரிப்பு மேற்கொள்ளக்கூடிய அந்த மின்சார ரயிலினுடைய பணி நேரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் அல்லது பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே பயணிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாலாஜி.